பவுண்டை தாண்டி எங்களை போக சொல்லி ஆமி கையெல்லாம் காட்ட தொடங்கிட்டு நீங்க இதை தாண்டி போய்தான் ஆகணும், அந்த பண்டை தாண்டி உள்ளுக்க போகணும்னு சொல்லி காட்ட தொடங்கியாச்சு. வேற வழி இல்லை, எங்களை எல்லாரையும் சுத்தி வளைச்சிட்டுனா. அப்ப அந்த இடத்தால நடந்து போறோம். ஒரு கடநீர் ஏரி இருக்கு, அதை தாண்டித்தான் அந்த பண்டுக்கு நடந்து போகணும். ஒரு இடுப்பளவு தண்ணிக்குள்ள அது தண்ணி மாதிரி ஓடி, ஒரு ஆறு மாதிரி சின்ன ஓடிக்கொண்டிருந்தது அந்த மாத்தலன் வைத்தியசாலைக்கு முன்னுக்கு. அந்த காணியெல்லாம் கீழே குனிஞ்சபடியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல, கண்ணு மின்றதுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல. எங்களோட முன்னுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தாக்கள் எல்லாம் குண்டுபட்டு விழுந்து கொண்டிருக்கணும். அவையில மிதிச்சு கொண்டு தாண்டி கொண்டு பாக்குறோம். இடுப்பு நாங்க வரைக்குள்ள ஒரு அண்ணா கிடக்குறேன், இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை. அந்த உடம்பு இருந்து இழுத்து கொண்டிருக்கு, கையால இழுத்து இழுத்து கொண்டு முன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த கடநீர் ஏரிக்குள்ளால அந்த தண்ணிக்குள்ளால நடந்து வாரம், அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நடந்து வாரம். இடுப்பு மட்டும் தண்ணிய கண் கொண்டு பார்க்கலாது என்று சொன்னா அதுல அப்படியே ரத்த கலர்லாம் அது ஓடிக்கொண்டிருக்கு. அது தண்ணியா ரத்தமாண்டு வித்தியாசமே தெரியாது. நான் ஒரு வெள்ளை சட்டு தான் போட்டு கொண்டிருந்தேன். அந்த எனக்கு இடுப்புக்கு மேல் அளவுக்கு நடந்து வந்து வெளியில பார்த்தா பிறகு அந்த தண்ணி இருந்த கரையெல்லாம் ரத்த கரை மாதிரி சட்டையில பதிஞ்சிருக்கு. அப்படி கடந்து அதுக்கு பிறகு ஒரு பண்டை தாண்டி தான் நாங்க எங்களை கூட்டி கொண்டு போனவ. ஆமிட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பண்டை தாண்டி தான் நாங்க போகணும். அந்த பண்ட் தான் கடைசியா இருந்த எல்லா தமிழீழத்துக்கும் பிடிப்பட்ட இடத்துக்கும் அந்த பண்டை கடக்கிறோம். அதான் கடைசி நினைவு. அந்த இடத்தை கடந்து வரைக்குள்ள இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம், இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தலைய குனிஞ்சு நடந்துட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மட்டும் இல்லை, என்னோட வந்த எல்லாருமே இருந்த கடைசி நம்பிக்கையை விட்டு ஏதோ ஒரு ஆட்டு மந்த கூட்டம் நடந்து போற மாதிரி தலைய கவுண்டன்ட்டு அந்த பண்டை தாண்டி வந்தோம். அதை தாண்டி வந்தா பிறகு ஒரு பக்கத்துல இந்த குண்டுகள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோமா இல்ல பிடிபட்டு வந்தோமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, ஒரு மனசுல ஒரு சிந்தனையுமே இல்லாம அந்த பண்டை கடந்து வந்து இருக்கிறோம். ஒரு இடத்துல வந்து அந்த அடிமையில இருத்தி வச்சிருந்த மாதிரி தான் முழங்கால் போட்டு இருக்க வச்சிருந்த ஒரு கூட்டமா எல்லாரையும். அந்த இடத்துலயும் செல்லுகள் வந்து விழுந்து நிறைய பேர் செத்து அந்த இடத்துல சின்ன சின்ன பிள்ளை எங்களோட கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளை செத்து போக அப்படியே தூக்கி டிராக்டர்லயே தூக்கி எறிஞ்சதை நான் கண்ணால பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு செத்தாக்கள் ஒரு டிராக்டர்ல கொண்டு போயினோம், காயப்பட்டாக்களை இன்னொரு டிராக்டர்ல ஏற்றி கொண்டு போனது. அதுக்கு பிறகு நாங்க தாண்டி வந்துட்டோம். 2 பகுதி செக்கிங் நடந்தது. ஒன்று ஆம்பளைகளுக்கு தனியா, இன்னொன்று பொம்பளைகளுக்கு தனியான்னு சொல்லி அந்த பண்டை தாண்டி வந்த உடனே செக்கிங்குக்கு எத்தனை ஆயிரம் ஆக்கள் லைனில் நிற்கணும். 2 லைன் ஆம்பளையில் தனியா பொம்பளையில் தனியான்னு சொல்லிட்டு 2 லைனா இருக்கிறோம். விடியப்புறம் நடக்க வலிக்கிட்ட நாங்க ஒரு மத்தியானம் தாண்டி இருக்கு. 3 நாளா ஒரு சாப்பாடு இல்லை. அந்த இடத்துல தண்ணி கேட்க முதல் பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு முதல் லைனுக்கு கிட்ட போயக்குள்ள ஆம்பளையில் தனியா பொம்பளையில் தனியான்னு பிரியணும். நாங்க பின்னுக்கு இருந்து வரைக்குள்ள லைனுக்கு பின்னுக்கு நிற்கக்குள்ள ஒரு அண்ணா ஓடி போய் ஒரு குட்டையில சேத்து தண்ணி நின்றது, மழை பெஞ்ச தண்ணி நின்றது. ஒரு வீவா போத்தில் ஒன்றுக்குள்ள அந்த சேத்து தண்ணிய வடிச்சு எடுத்துக்கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தவர். அதை பார்க்க சேறு மாதிரி தான் இருக்கு. அது தண்ணி விடாய்க்கு அதை தான் நாங்க குடிச்சினாங்க. நான் மட்டும் இல்லை, அங்க இருந்த நிறைய பேர் அந்த சேத்து தண்ணிய வடிச்சு அதுல வச்சு குடிச்சிட்டு நடந்து வாரம். செக்கிங் போனா ஏதோ ஒரு அவமானமா தலையை குனிஞ்சு போற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. பிறகு பெண்களுக்கு தனியா செக்கிங் சொல்லிட்டு வெறுமனே 10 வயசு தானப்ப அங்க 5 வயசோ 10 வயசோன்றது கணக்கே இல்லை. நீங்க ஈழத்துல இருந்து தமிழகத்துல இருந்து பிடிபட்டு போனா
உங்களோட பார்க்குற பார்வையே வித்தியாசமா இருக்குமே சொன்னா அதை நீங்க அந்த செக்கிங் பாயிண்ட்ல போய்க்க விடாங்கும் நீங்க போட்டிருந்த எல்லா உடுப்பையும் கலட்டுங்கன்னு சொல்லிட்டு முதலாவது எல்லாரையும் பரிசோதிச்சு அதுக்குள்ள வச்சு ஒரு கொச்ச தமிழ்ல அவமானப்படுத்துற மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்குது நாயில்ன்ற மாதிரி கதைகள் சொல்லித்தான் அந்த பரிசோதனை பகுதியை தாண்டி வந்தாங்க. தாண்டி வர ஒரு நாள் முழுக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து வச்சிருந்தவ. அந்த பள்ளிக்கூடத்துல 3 நாள் சாப்பாடு கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பிடிபட்ட ஆண்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கணும். வரிசையில நின்று ஒரு சுரங்கை அளவு தான் சாப்பாடு கொடுப்பினோம். எல்லாருக்கும் வரிசையில நின்று வாங்கணும். சின்ன பாத்திரங்கள் கையில கொண்டு வந்தாக்கள், அம்பிட்ட பாத்திரங்களை கொண்டு வந்தாக்கள் அதுல போய் வாங்குறது, இல்ல அடிக்கு இப்படி கை ரெண்டையும் மேந்தி கொண்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஆக்களும் இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு 10 வயசு தம்பியாக்கள் 7-5 வயசுல எல்லாம் சின்ன தம்பியாக்கள் இருந்தவ. 3 பிள்ளைகளும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா போய் அங்க அந்த சாப்பாடு குடுக்கிற இடத்துல வாங்கினா பச்சை மட்டை குடுக்கிற ஆக்களுக்கு சாப்பாடு குடுக்கிற இடத்துல வரிசையில நின்ற ஆக்களுக்கு பச்சை மட்டையால அடி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நீங்க அவங்கள நம்பி கடைசி வரைக்கும் இருந்த நீங்க தானே, சண்டைக்குள்ள இருந்த நீங்க தானே என்று சொல்லி சொல்லி திருப்ப அங்க இருந்த ஆக்களுக்கு பச்சை மட்டையால அடிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த ஒரு சிறங்கை சாப்பாட்டையே கொடுத்தவ. அதை வேண்டிட்டு வந்த பிறகு அந்த நாள் அப்படியே போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் ஓமந்தையில பிடிபட்ட எல்லாரையும் கொண்டு போய் பரிசோதனை அப்படின்னு சொல்லி ஓமந்தையில கொண்டு போய் வச்சிருந்தது. 20ஆம் தேதி பிடிபட்டுனாங்க. 21ஆம் தேதி விடிய போறோம். அங்க பரிசோதனை நடக்குது. பரிசோதனை நடக்கிறதுக்கு முதல் எல்லாருக்கும் காலம் சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. விடிய 7 மணில இருந்து 12 மணி மட்டும் பெரிய பெட்டியலுக்கு கொண்டு வந்து ஒரு பேக்கெட்டுக்குள்ள கவுப்பி கடலைன்னு கட்டி முன்னுக்கு வச்சிட்டு கூட்டம் நடக்குது. கூட்டம் நடத்துற ஆக்கள் வேற ஆக்கள் எல்லாம் கிடையாது. எங்கட இனத்தை சேர்ந்த நல்லா தமிழ் கதைக்கு கூடிய ஆக்கள் தான் அந்த கூட்டத்தை நடத்துகினோம். நடத்த அங்க இருந்த சின்ன பிள்ளைகள் பசிக்குது என்று சொல்லி அழத் தொடங்கிட்டதுகள். சின்னகள் இருந்ததுகள் முன்னுக்கு இருந்தாக்கள் அழத் தொடங்க இப்பவும் அந்த சொன்னது காதுல நல்ல ஞாபகம் இருக்கு. மாத்தனையில 2 பக்கமும் அடி வேண்டிட்டு வந்த நாயலுக்கு சாப்பாடு வேணுமாண்டு நல்ல தமிழ்ல அந்த இடத்துல சொல்லிச்சின. ஏன்டா அங்க இருந்து வந்ததுகள் எல்லாம் 3 நாள் சாப்பிடாம சண்டைக்கு இருந்து வந்தாக்கள் பசியில கத்தினதுக்கு இது பதிலா வந்தது. அந்த நேரம் அங்க இருந்தாக்கள் கத்தி அழத் தொடங்கிட்டோம். இப்படி வந்து உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிடுறதுக்கு நாங்க சண்டையில கடலோட கடலா போயிருப்போம் அப்படி என்று சொல்லி சண்டை முடிய வந்து அந்த முகாமுக்கு இருக்கிற காலத்தை மாதிரி ஒரு கொடுமையான காலம் வேற ஒன்றுமே இல்லை. இப்ப முள்ளுவேலிக்கு நிக்கிற படத்தை பார்த்து ஏக்கத்தோட பார்த்து நிக்கிற படத்தை பார்த்து அனுதாபப்படுறாங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த சண்டை ஒருவேளை சாப்பாட்டுக்கே நீங்க இயக்கத்தை நம்பி இருந்த நீங்க தானே என்று சொல்லி அவமானப்படுத்தி அந்த சாப்பாடை வேண்டி கொண்டு அந்த சாப்பிடேக்கு இருக்கிற அளவு வேதனை வேற ஒன்றுமே இருக்காது. அப்ப மனசுல இருந்ததெல்லாம் சண்டைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி நிம்மதி, அந்த ஒரு அந்த வரிசையில நின்று உப்பில்லாத கஞ்சிய வாங்கி குடிக்கக்குள்ள இருந்த நிம்மதி இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கக்குள்ள ஒருத்தருக்கும் இருக்காது. அந்த அளவு தூரம் யுத்தத்துக்கு பிறகு வந்திருக்கிற மாற்றங்கள் அந்த அளவு தூரம் இருக்குது. முகாமிற்குள்ள இருக்கக்குள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க, மனசுல கூட குழிக்குள்ள விழுந்து 10-15 பேர் இறந்து போயிருக்கிறேன். அப்படி இந்த யுத்தம் தந்திருக்கக்கூடிய அவலங்கள் என்றது வெறுமனே ஒரு வார்த்தையால சொல்லி மாளுற அளவுக்கு இல்ல. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யுத்தம்ன்றது ஒரு பாரபட்சமுமே ஒருத்தருக்கும் காட்டி வைக்க இல்லை. சண்டை முடிஞ்சு ஊருக்கு போயேக்குதான் இடம்பெயர்ந்து போனாக்கள் எத்தனை பேர், மிஞ்சி வந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் அங்க ஊருக்கு போய்க்கலாம் பார்க்கலும். இடம்பெயர்ந்து கேம்புக்கு எல்லாம் இருந்து வந்துட்டோம். நான் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு போய் படிச்சுட்டு திருப்ப ஊருக்கு போறேன். என்னோட சின்ன வயசுல படிச்சாக்கள் நிறைய பேர் அந்த ஊரில் இல்ல. ஒரு அம்மா சொல்றேன், நான் ஊருக்கு போய்க்கலாம் அம்மா சொல்றா,
என்னோட ஒரு புள்ள படிச்சது. சரியான அமைதி, பெருசா கதைக்க கூட மாட்டுது, ஒரே ஊரன்றபடியா ஓரளவுக்கு கதைக்கும். அவ இருந்த பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளை சிதறி அங்கேயே செத்துட்டு, நிறைய பேர் பக்கத்துல இருந்தார்கள். பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு செத்தாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். அந்த அம்மா இப்ப போனாலும் சொல்லுவேன், என்ற பிள்ளை இருந்திருந்தா உன்ன மாதிரி நான் படிப்பிச்சிருப்பேன் தானே என்று சொல்லி 9, 10, 11 வருஷம் தாண்டிட்டு இவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து வச்சிருந்த நேரத்துல அவ்வளவு கனவுகளையுமே அழிச்சது இந்த யுத்தம் தான். மத்தியானம் எங்களோட கண்டு சிரிச்சிருப்பினம். முதல் சொல்லி இருந்தேன், நான் ஒரு வீட்டில 2 பேருக்கு மேலதிகமா எப்பவும் சாப்பாடு இருக்கு. என்ன சொன்னாங்க, தெருக்கூத்துக்கு வாராக்கள் இருப்பினம், இல்லாட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு காவலுக்கு போயிட்டு களைச்சு விழுந்து மத்தியானம் போறாக்கள் இருப்பினம். இப்ப ரோட்டுக்கு ரோட்டு ஆமி நிக்கிற மாதிரி அங்க ரோட்டுக்கு ரோட்டு ஆக்கள் நிப்பினம். எங்கட பிள்ளைகள் நிக்குதுகள் என்றுதான் வீட்டை இருக்கிறார்கள் சொல்லுவினம். எப்படியும் 2 பேருக்கு மேலதிகமா சாப்பாடு இருக்கு. ஞாபகம் இருக்கு, பாரதி என்ற ஒரு ஆள் மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும், அவசரமா நான் பேசுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்தவ ஒரு 12 மணி இருக்கும் வந்து வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பிந்தி போயிருந்தா நாங்க திருப்ப அவாவை பார்த்திருப்போம். சாப்பிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அவ இருந்த இடத்துல குண்டு வெடிச்சு அவ வீரச்சாவு, அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்கு முன்னால இருந்தாக்கள் திருப்ப இருக்க மாட்டினோம். ஒவ்வொருத்தரா இழந்து கூட இருந்தவர்கள் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால கொடுத்துட்டு, பொடி இருக்கு கண்ணுக்கு முன்னால புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படி எல்லாரையும் ஒரு லேண்ட் மாஸ்டர்ல டிராக்டர்ல தூக்கி ஏத்திட்டு போறது தான், இல்லாட்டிக்கு அந்தந்த இடத்துலயே விட்டுட்டு வர்றது. புதைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்காது, அங்க அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வர வேண்டியதுதான். எதுவுமே அந்த இருக்கைக்குள்ள இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம், இடப்பெயர்வு, அது தந்திருக்கக்கூடிய வேதனைகள், அதுக்கு பிறகு முகாம் வாழ்க்கை, திருப்ப மீள்குடியேற்றம், இப்படி எத்தனையோ படி தாண்டி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கும் அந்த யுத்தமும் போராட்டமும் இருந்து கொண்டேதான் இருக்கு. காணாம கொடுத்தவர்களை தேடி, இன்னும் கல்விக்கான உரிமையை தேடி, ஏதோ ஒரு வகையில இந்த போராட்டம் இப்ப வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்குது. அன்றைக்கு யுத்தத்துல போராடினாக்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கணும். யுத்தத்துல நாங்க நல்லா இருக்கணும், நாங்க உயிர் பிழைச்சு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்று ஆசைப்பட்டாக்கள் எல்லாம் இன்றைக்கு கை கால் இல்லாம தங்கட வாழ்க்கைய கொண்டு நடத்துறதுக்கே திணறி கொண்டிருக்கணும். இந்த யுத்தத்துக்கு முதல் 2 கால்கையோட இருந்தாக்களுக்கு எல்லாம் இப்ப கை இல்லை, ஊன்றுகோல் இல்லாம நடக்கவே முடியாது, சக்கர நாட்கால் இல்லாம அவிட வேலையெல்லாம் செய்யவே முடியாது என்று சொல்லி நாங்க யுத்தத்துக்கு முதல் பார்த்த மனிதர்கள் வேற, இப்ப பாக்குற மனிதர்கள் வேற. வாழ்வாதாரத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இந்த யுத்தத்துக்கு பிறகும் 11 வருஷத்துக்கு பிறகும் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஜீவனோபாயத்துக்காக இந்த யுத்தத்தின் வடுக்களை உடம்பில தாங்கி கொண்டு, செல் இருக்கும் உடம்பில, செல்லின் பீசுகள் உடம்பில இருக்கும். அதே மாதிரி கால் கையெல்லாம் இழந்து ஊனமானாக்கள் நிறைய பேர் இருப்பினம். இப்படி யுத்தத்தின் வடுக்களாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து வாழ்க்கையை திணறியபடி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். யுத்தம் தந்திருக்கக்கூடிய சாட்சியம் எல்லாம் அவையிலெல்லாம் வாழுகிற சாட்சியங்கள், இந்த யுத்தத்தினுடைய வாழ்கிற எச்சங்களாகத்தான் நான், நீங்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவத்தையும் தாண்டி இந்த யுத்தம் தந்த வடுக்களோட தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வாழ வேணும். இந்த யுத்தத்தையும் மக்களையும் வச்சு மக்களின் நலனுக்காக பேசுறோம் என்று பேசுறார்கள் அத்தனை பேரும் உண்மையாக இந்த மக்களுக்காக, இந்த யுத்தத்தினுடைய அடையாளங்களாக, உயிரோடு இருக்கிற எச்சங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக செயற்பட்டாலே
ஏதாவது ஒரு மாற்றம், இந்த காலமும் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும். சிந்திக்க வேண்டிய அத்தனை பேரும் சிந்திக்கிறது இதுல பொருத்தமா இருக்கு. தாண்டி எங்களை போக சொல்லி ஆமி கையெல்லாம் காட்ட தொடங்கிட்டோம். நீங்க இதை தாண்டி போய்தான் ஆகணும், அந்த பண்டை தாண்டி உள்ளுக்க போகணும்னு சொல்லி காட்ட தொடங்கியாச்சு. வேற வழி இல்லை, எங்களை எல்லாரையும் சுத்தி விளைச்சிட்டினோம். அப்ப அந்த இடத்தால நடந்து போறோம். ஒரு கடநீர் ஏரி இருக்கு, அதை தாண்டித்தான் அந்த பண்டுக்கு நடந்து போகணும். ஒரு இடுப்பளவு தண்ணிக்குள்ள அது தண்ணி மாதிரி ஓடி, ஒரு ஆறு மாதிரி சின்ன ஓடிக்கொண்டிருந்தது அந்த மாத்தலன் வைத்தியசாலைக்கு முன்னுக்கு. அந்த காணியெல்லாம் கீழே குனிஞ்சபடியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல, கண்ணு மின்றதுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல. எங்களோட முன்னுக்கு நடந்து வந்து கொண்டிருந்த ஆக்கள் எல்லாம் குண்டுபட்டு விழுந்து கொண்டிருக்கணும். அவையில மிதிச்சு கொண்டு தாண்டி கொண்டு பாக்குறோம். இடுப்பு நாங்க வரைக்குள்ள ஒரு அண்ணா கிடக்குறேன், இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை. அந்த உடம்பிருந்து இழுத்து கொண்டிருக்கு, கையால இழுத்து கொண்டு முன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த கடநீர் ஏரிக்குள்ளால அந்த தண்ணிக்குள்ளால நடந்து வாரம், அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நடந்து வாரம். இடுப்பு மட்டும் தண்ணிய கண் கொண்டு பார்க்கலாது என்று சொன்னா அதுல அப்படியே ரத்த கலர்லாம் அது ஓடிக்கொண்டிருக்கு. அது தண்ணியா ரத்தமாண்டு வித்தியாசமே தெரியாது. நான் ஒரு வெள்ளை சட்டு தான் போட்டு கொண்டிருந்தேன். அந்த எனக்கு இடுப்புக்கு மேல் அளவுக்கு நடந்து வந்து வெளியில பார்த்தா பிறகு அந்த தண்ணி இருந்த கரையெல்லாம் ரத்த கரை மாதிரி சட்டையில பதிஞ்சிருக்கு. அப்படி கடந்து அதுக்கு பிறகு ஒரு பண்டை தாண்டி தான் நாங்க எங்களை கூட்டி கொண்டு போனவ. ஆமிர கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பண்டை தாண்டி தான் நாங்க போகணும். அந்த பண்ட் தான் கடைசியா இருந்த எல்லா தமிழீழத்துக்கும் பிடிப்பட்ட இடத்துக்கும் அந்த பண்டை கடக்கிறோம். அதான் கடைசி நினைவு. அந்த இடத்தை கடந்து வரைக்குள்ள இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம், இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தலைய குனிஞ்சு நடந்துட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மட்டும் இல்லை, என்னோட வந்து எல்லாருமே இருந்த கடைசி நம்பிக்கையை விட்டு ஏதோ ஒரு ஆட்டு மந்த கூட்டம் நடந்து போற மாதிரி தலைய கவுண்டன்ட்டு அந்த பண்டை தாண்டி வந்தோம். அதை தாண்டி வந்தா பிறகு ஒரு பக்கத்துல இந்த குண்டுகள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோமா இல்ல பிடிபட்டு வந்தோமா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, ஒரு மனசுல ஒரு சிந்தனையுமே இல்லாம அந்த பண்டை கடந்து வந்து இருக்கிறோம். ஒரு இடத்துல வந்து அந்த அடிமையில இருத்தி வச்சிருந்த மாதிரி தான் முழங்கால் போட்டு இருக்க வச்சிருந்த ஒரு கூட்டமா எல்லாரையும். அந்த இடத்துலயும் செல்லுகள் வந்து விழுந்து நிறைய பேர் செத்து அந்த இடத்துல சின்ன சின்ன பிள்ளை எங்களோட கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளை செத்து போக அப்படியே தூக்கி டிராக்டர்ல தூக்கி எறிஞ்சதை நான் கண்ணால பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு செத்தாக்கள் ஒரு டிராக்டர்ல கொண்டு போயினா, காயப்பட்டாக்களை இன்னொரு டிராக்டர்ல ஏத்தி கொண்டு போனது. அதுக்கு பிறகு நாங்க தாண்டி வந்துட்டோம். 2 பகுதி செக்கிங் நடந்தது. ஒன்று ஆம்பளைகளுக்கு தனியா, இன்னொன்று பொம்பளைகளுக்கு தனியான்னு சொல்லி அந்த பண்டை தாண்டி வந்த உடனே செக்கிங்குக்கு எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் லைன்ல நிக்கணும். 2 லைன், ஆம்பளைகள் தனியா பொம்பளைகள் தனியான்னு சொல்லிட்டு 2 லைனா இருக்கிறோம். விடியப்புறம் நடக்க வலிக்கிட்ட நாங்க ஒரு மத்தியானம் தாண்டி இருக்கு. 3 நாளா ஒரு சாப்பாடு இல்லை. அந்த இடத்துல தண்ணி கேட்க முதல் பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு முதல் லைனுக்கு கிட்ட போயக்குள்ள ஆம்பளைகள் தனியா பொம்பளைகள் தனியான்னு பிரியணும். நாங்க பின்னுக்கு இருந்து வரையக்குள்ள லைனுக்கு பின்னுக்கு நிக்கக்குள்ள ஒரு அண்ணா ஓடி போய் ஒரு குட்டையில சேத்து தண்ணி நின்றது, மழை பெஞ்ச தண்ணி நின்றது. ஒரு வீவா போத்துல ஒன்றுக்குள்ள அந்த சேத்து தண்ணிய வடிச்சு எடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தவர். அதை பார்க்க சேறு மாதிரி தான் இருக்கு. அது தண்ணி விடாய்க்கு அதை தான் நாங்க குடிச்சினாங்க. நான் மட்டும் இல்லை, அங்க இருந்த நிறைய பேர் அந்த சேத்து தண்ணிய வடிச்சு அதுல வச்சு குடிச்சிட்டு நடந்து வாரம். செக்கிங் போனா
ஏதோ ஒரு ஒரு அவமானமா தலையை குனிஞ்சு போற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. பிறகு பெண்களுக்கு தனியா செக்கிங்னு சொல்லிட்டு வெறுமனே 10 வயசு தானே. அப்ப அங்க 5 வயசோ 10 வயசோன்றது கணக்கே இல்லை. நீங்க ஈழத்துல இருந்து தமிழகத்துல இருந்து பிடிபட்டு போனா உங்களை பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்குமே சொன்னா அதை நீங்க அந்த செக்கிங் பாயிண்ட்ல போய்க்க விடாங்கும். நீங்க போட்டிருந்த எல்லா உடுப்பையும் கலட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் முதலாவது எல்லாரையும் பரிசோதிச்சு அதுக்குள்ள வச்சு ஒரு கொச்ச தமிழ்ல அவமானப்படுத்துற மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்குது நாயில்ன்ற மாதிரி கதைகள் சொல்லித்தான் அந்த பரிசோதனை பகுதியை தாண்டி வந்து நாங்க தாண்டி வர ஒரு நாள் முழுக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து வச்சிருந்தவ. அந்த பள்ளிக்கூடத்துல 3 நாள் சாப்பாடு கிடையாது. அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பிடிபட்ட ஆண்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கணும். வரிசையில நின்று ஒரு சுரங்கை அளவு தான் சாப்பாடு கொடுப்பினம். எல்லாருக்கும் வரிசையில நின்று வாங்கணும். சின்ன பாத்திரங்கள் கையில கொண்டு வந்தாக்கள், அம்பிட்ட பாத்திரங்களை கொண்டு வந்தாக்கள் அதுல போய் வாங்குறது, இல்ல அடிக்கு இப்படி கை ரெண்டையும் மேந்தி கொண்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஆக்களும் இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு 10 வயசு தம்பியாக்கள் 7, 5 வயசுல எல்லாம் சின்ன தம்பியாக்கள் இருந்தவ. 3 பிள்ளைகளும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா போய் அங்க அந்த சாப்பாடு குடுக்கிற இடத்துல வாங்கினா பச்சை மட்டை குடுக்கிற ஆக்களுக்கு சாப்பாடு குடுக்கிற இடத்துல வரிசையில நின்ற ஆக்களுக்கு பச்சை மட்டையால அடி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நீங்க அவங்களை நம்பி கடைசி வரைக்கும் இருந்த நீங்க தானே, சண்டைக்குள்ள இருந்த நீங்க தானே என்று சொல்லி சொல்லி திருப்ப அங்க இருந்த ஆக்களுக்கு பச்சை மட்டையால அடிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த ஒரு சிறங்கை சாப்பாட்டையே கொடுத்தவ. அதை வேண்டிட்டு வந்த பிறகு அந்த நாள் அப்படியே போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் ஓமந்தையில பிடிபட்ட எல்லாரையும் கொண்டு போய் பரிசோதனை அப்படின்னு சொல்லி ஓமந்தையில கொண்டு போய் வச்சிருந்தது. 20ஆம் தேதி பிடிபட்டுனாங்க. 21ஆம் தேதி விடிய போறோம். அங்க பரிசோதனை நடக்குது. பரிசோதனை நடக்கிறதுக்கு முதல் எல்லாருக்கும் காலம்ப சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. விடிய 7 மணில இருந்து 12 மணி மட்டும் பெரிய பெட்டியலுக்கு கொண்டு வந்து ஒரு பேக்கெட்டுக்குள்ள கவுப்பி கடலை கட்டி முன்னுக்கு வச்சிட்டு கூட்டம் நடக்குது. கூட்டம் நடத்துற ஆக்கள் வேற ஆக்கள் எல்லாம் கிடையாது. எங்கட இனத்தை சேர்ந்த நல்லா தமிழ் கதைக்கக்கூடிய ஆக்கள் தான் அந்த கூட்டத்தை நடத்துகினோம். நடத்த அங்க இருந்த சின்ன பிள்ளைகள் பசிக்குது என்று சொல்லி அழத் தொடங்கிட்டதுகள். சின்னனுகள் இருந்ததுகள் முன்னுக்கு இருந்தாக்கள் அழத் தொடங்க. இப்பவும் அந்த சொன்னது காதுல நல்ல ஞாபகம் இருக்கு. மாத்தனையில 2 பக்கமும் அடி வேண்டிட்டு வந்த நாயலுக்கு சாப்பாடு வேணுமாண்டு நல்ல தமிழ்ல அந்த இடத்துல சொல்லிச்சின. ஏன்டா அங்க இருந்து வந்ததுகள் எல்லாம் 3 நாள் சாப்பிடாம சண்டைக்கு இருந்து வந்தார்கள். பசியில கத்தினதுக்கு இது பதிலா வந்தது. அந்த நேரம் அங்க இருந்தாக்கள் கத்தி அழத் தொடங்கிட்டோம். இப்படி வந்து உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிடுறதுக்கு நாங்க சண்டையில கடலோட கடலா போயிருப்போம் அப்படி என்று சொல்லி சண்டை முடிய வந்து அந்த முகாமுக்கு இருக்கிற காலத்தை மாதிரி ஒரு கொடுமையான காலம் வேற ஒன்றுமே இல்லை. இப்ப முள்ளு வேலைக்கு நிக்கிற படத்தை பார்த்து ஏக்கத்தோட பார்த்து நிக்கிற படத்தை பார்த்து அனுதாபப்படுறாங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த சண்டை ஒருவேளை சாப்பாட்டுக்கே நீங்க இயக்கத்தை நம்பி இருந்த நீங்க தானே என்று சொல்லி அவமானப்படுத்தி அந்த சாப்பாடை வேண்டி கொண்டு அந்த சாப்பிடேக்கு இருக்கிற அளவு வேதனை வேற ஒன்றுமே இருக்காது. அப்ப மனசுல இருந்ததெல்லாம் சண்டைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி நிம்மதி, அந்த ஒரு அந்த வரிசையில நின்று உப்பில்லாத கஞ்சியை வாங்கி குடிக்கக்குள்ள இருந்த நிம்மதி இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கக்குள்ள ஒருத்தருக்கும் இருக்காது. அந்த அளவு தூரம் யுத்தத்துக்கு பிறகு வந்திருக்கிற மாற்றங்கள் அந்த அளவு தூரம் இருக்குது. முகாமிற்குள்ள இருக்கக்குள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க, மனசுல கூட குழிக்குள்ள விழுந்து 10-15 பேர் இறந்து போயிருக்கிறேன். அப்படி இந்த யுத்தம் தந்திருக்கக்கூடிய அவலங்கள் என்றது வெறுமனே ஒரு வார்த்தையால சொல்லி மாளுற அளவுக்கு இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யுத்தம் என்றது ஒரு பாரபட்சமுமே ஒருத்தருக்கும் காட்டி வைக்க இல்ல. சண்டை முடிஞ்சு ஊருக்கு போயேக்குதான் இடம்பெயர்ந்து போனாக்கள் எத்தனை பேர், மிஞ்சி வந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் அங்க ஊருக்கு போய்க்கலாம் பார்க்கலும்.
இடம்பெயர்ந்து கேம்புக்கு எல்லாம் இருந்து வந்துட்டேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு பிறகு போய் படிச்சுட்டு திருப்ப ஊருக்கு போறேன். என்னோட சின்ன வயசுல படிச்சாக்கள் நிறைய பேர் அந்த ஊரில் இல்ல. ஒரு அம்மா சொல்றேன், நான் ஊருக்கு போய்க்குள்ள அம்மா சொல்றா, என்னோட ஒரு பிள்ளை படிச்சது சரியான அமைதி, பெருசா கதைக்க கூட மாட்டுது, ஒரே ஊரன்றபடியா ஓரளவுக்கு கதைக்கும். அவ இருந்த பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளை சிதறி அங்கேயே செத்துட்டு, நிறைய பேர் பக்கத்துல இருந்தாக்கள் பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு செத்தாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். அந்த அம்மா இப்ப போனாலும் சொல்லுவேன், என்ற பிள்ளை இருந்திருந்தா உன்ன மாதிரி நான் படிப்பிச்சிருப்பேன் தானே என்று சொல்லி 9, 10, 11 வருஷம் தாண்டிட்டு இவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து வச்சிருந்த நேரத்துல அவ்வளவு கனவுகளையுமே அழிச்சது இந்த யுத்தம் தான். மத்தியானம் எங்களோட கண்டு சிரிச்சிருப்பினம். முதல் சொல்லி இருந்தேன், நான் ஒரு வீட்டில 2 பேருக்கு மேலதிகமா எப்பவும் சாப்பாடு இருக்கு. என்ன சொன்னாங்க, தெருக்கூத்துக்கு வாராக்கள் இருப்பினம், இல்லாட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு காவலுக்கு போயிட்டு களைச்சு விழுந்து மத்தியானம் போறாக்கள் இருப்பினம். இப்ப ரோட்டுக்கு ரோட்டு ஆமி நிக்கிற மாதிரி அங்க ரோட்டுக்கு ரோட்டு ஆக்கள் நிப்பினம். எங்கட பிள்ளைகள் நிக்குதுகள் என்றுதான் வீட்டை இருக்கிறார்கள் சொல்லிவினம். எப்படியும் 2 பேருக்கு மேலதிகமா சாப்பாடு இருக்கு. ஞாபகம் இருக்கு, பாரதி என்ற ஒரு ஆள் மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும், அவசரமா நான் பேசுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்தவ ஒரு 12 மணி இருக்கும் வந்து வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பிந்தி போயிருந்தா நாங்க திருப்ப அவாவை பார்த்திருப்போம். சாப்பிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அவ இருந்த இடத்துல குண்டு வெடிச்சு அவ வீரச்சாவு, அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லினோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்கு முன்னால இருந்தாக்கள் திருப்ப இருக்க மாட்டினோம். ஒவ்வொருத்தரா இழந்து கூட இருந்தாக்கள் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால கொடுத்துட்டு, பொடி இருக்கு கண்ணுக்கு முன்னால புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படி எல்லாரையும் ஒரு லேண்ட் மாஸ்டர்ல டிராக்டர்ல தூக்கி ஏத்திட்டு போறது தான், இல்லாட்டிக்கு அந்தந்த இடத்துலயே விட்டுட்டு வாரது. புதைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்காது, அங்க அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வர வேண்டியதுதான். எதுவுமே அந்த இருக்கைக்குள்ள இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம், இடப்பெயர்வு, அது தந்திருக்கக்கூடிய வேதனைகள், அதுக்கு பிறகு முகாம் வாழ்க்கை, திருப்ப மீள்குடியேற்றம், இப்படி எத்தனையோ படி தாண்டி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கும் அந்த யுத்தமும் போராட்டமும் இருந்து கொண்டேதான் இருக்கு. காணாம கொடுத்தவர்களை தேடி, இன்னும் கல்விக்கான உரிமையை தேடி, ஏதோ ஒரு வகையில இந்த போராட்டம் இப்ப வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்குது. அன்றைக்கு யுத்தத்துல போராடினாக்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கணும். யுத்தத்துல நாங்க நல்லா இருக்கணும், நாங்க உயிர் பிழைச்சு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்று ஆசைப்பட்டாக்கள் எல்லாம் இன்றைக்கு கை கால் இல்லாம தங்கட வாழ்க்கைய கொண்டு நடத்துறதுக்கே திணறி கொண்டிருக்கணும். இந்த யுத்தத்துக்கு முதல் 2 கால் கையோட இருந்தாக்களுக்கு எல்லாம் இப்ப கை இல்லை, ஊன்றுகோல் இல்லாம நடக்கவே முடியாது, சக்கர நாட்கால் இல்லாம அவையோட வேலையெல்லாம் செய்யவே முடியாது என்று சொல்லி நாங்க யுத்தத்துக்கு முதல் பார்த்த மனிதர்கள் வேற, இப்ப பாக்குற மனிதர்கள் வேற. வாழ்வாதாரத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இந்த யுத்தத்துக்கு பிறகும் 11 வருஷத்துக்கு பிறகும் தினம் போராடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஜீவனோபாயத்துக்காக இந்த யுத்தத்தின் வடுக்களை உடம்பில தாங்கி கொண்டு செல் இருக்கும், உடம்பில செல்லின் பீசுகள் உடம்பில இருக்கும். அதே மாதிரி கால் கையெல்லாம் இழந்து ஊனமானாக்கள் நிறைய பேர் இருப்பினம். இப்படி யுத்தத்தின் வடுக்களாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து வாழ்க்கையை திணறியபடி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கணும். யுத்தம் தந்திருக்கக்கூடிய சாட்சியம் எல்லாம் அவையிலெல்லாம் வாழுகிற சாட்சியங்கள், இந்த யுத்தத்தினுடைய வாழ்கிற எச்சங்களாகத்தான் நான், நீங்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவத்தையும் தாண்டி இந்த யுத்தம் தந்த வடுக்களோட தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வாழ வேணும். இந்த யுத்தத்தையும் மக்களையும் வச்சு
மக்களின் நலனுக்காக பேசுறோம் என்று பேசுறார்கள் அத்தனை பேரும் உண்மையாக இந்த மக்களுக்காக, இந்த யுத்தத்தினுடைய அடையாளங்களாக, உயிரோடு இருக்கிற எச்சங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக செயற்பட்டாலே ஏதாவது ஒரு மாற்றம், இந்த காலமும் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும். சிந்திக்க வேண்டிய அத்தனை பேரும் சிந்திக்கிறது இதுல பொருத்தமா இருக்கு. நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா, நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா. வானம் மழைதனே இறக்கும், அந்த வானிலை குண்டுகள் வெடிக்கும், ஓலக்குரல்களும் ஒலிக்கும், சத்தம் வந்துட பிணங்கள் கிடக்கும். முள்ளிவாய்க்கால் குண்டு சத்தம் இன்னும் காதுக்கு கேக்குது, குத்து குத்தா எங்கள் உறவுகள் செத்த நினைவு கணக்குது. முள்ளிவாய்க்கால் குண்டு சத்தம் இன்னும் காதுகள் கேக்குது, குத்து குத்தா எங்கள் உறவுகள் செத்த நினைவு கணக்குது. நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா, நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா. இத்தனை கற்பனைகள் மொத்தமை நாம் இழந்தோம், கொத்து குண்டுகளை கொட்டியதடுத்த வெள்ளத்தில் நாம் இருந்தோம். சத்திய முட்டிய சொற்களிலே ஒற்றுமையாயிருந்தோம், சத்தியமாகவே சத்தியத்தின் கண்ணுக்குள் வாழ்ந்திருந்தோம். அழுதாலும் விலகாத காயங்கள் நெஞ்சுக்குள்ளே, தொழுதாலும் அழியாத சோகங்கள் மண்ணுக்குள்ளே. நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா, நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா. நஞ்சினில் உரிய பூமியிலே பிஞ்சுகள் வாழ்ந்திடுமோ, நெஞ்சினில் வீரமு மாறிடுமோ, எம் தமிழ் வீழ்ந்திடுமோ. உண்டவன் வீட்டிலே ரெண்டகமா செய்தது போதுமடா, தண்டனை பெற்றது நெஞ்சமடா, சித்தது நீதியடா. கரையாகும் கரையாது கண்களின் ஓரத்திலே, கனகாலம் தொடராது மன்னவன் தேசத்திலே. நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா, நந்தி கடற்கரை அல்லவா நாங்க விம்மி மாண்ட கதை சொல்லவா.